ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. அதுக்கு இன்றைக்கி வந்து பொங்கலும் சாம்பாரும் வச்சுருக்கேங்க. வடை வந்து கடையில் தான் வாங்கியிருக்கு. இந்த பொங்கலும் சாம்பாரும் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க போய் பார்ப்போம். என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி வந்து ஒரு உலக்கு பச்சரிசினா அதில் வந்து 1/4 உலக்குக்கு மேலே நம்ம வந்து பாசிப்பருப்பு போடணும். 3ல் 1 பங்கு அந்த மாதிரி மெத்தடில் போடணும். போட்டுட்டு இதை வந்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கல்லுப்பு, அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு மிளகு ஒரு 7 8 மிளகு போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு பெருங்காயம் பவுட்ரு இல்லை அப்படின்னா கட்டி பெருங்காயம்னா நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நெய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி நம்ம வந்து ஒரு 2 விசில் வச்சாலே போதும். தண்ணி வந்து நம்ம எப்போவுமே சாதத்துக்கு வைக்கிறத விட கூடவே ஒரு பங்கு தண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து பொங்கல் வந்து நல்லா குழைவாக வரும். வச்சுட்டு ஒரு விசில் 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் குக்கரை பொறுத்தது. என் குக்கர் 2 விசில்லே வந்துடும். அது குக்கர் விசில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பருப்பு, பாசி பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு சேர்த்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கேரட்டு, இதோட நம்ம உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம மூடி விசில் வச்சு ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து சாம்பார் நல்லா வெந்து வந்துடும். முருங்கைக்காய் இருந்தால் கண்டிப்பாக முருங்கைக்காயும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டேன்னா சூப்பராக இருக்கும் வாசத்துக்கு. நான் இன்றைக்கி முருங்கைக்காய் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை, அதனால் இது மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அந்த பக்கம் அது விசில் வந்துருச்சு. இந்த பக்கம் குக்கரில் சாதம் நல்லா வந்துருச்சு. அது நல்லா வெந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எடுத்து வறுத்து நெய் சேர்த்து கொட்டிட்டேன். அதே மாதிரி கடுகு பருப்பு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு அதையும் தாளித்து கொட்டியாச்சு. இப்போ சாம்பார் தாளிக்க போகிறோம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு அதே தான் கடுகு பருப்பு, வரமிளகா போட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டு பெருங்காயம் நம்ம முதலே போட்டுட்டோம். இதை பருப்பு வேகும்போதே பெருங்காயம் போட்டேன். அதுக்கப்புறம் மல்லித்தலை, கருவேப்பிலை போட்டு சாம்பாரும் கொதிச்சிருச்சுங்க. சூப்பரான காலை டிஃபன் சாம்பாரும் பொங்கலும் நம்ம நல்லா குழைவாக தான் வந்திருக்கு. நான் 2மே தனியாக ஃபஸ்ட்டு நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் இதை தாளித்து கொட்டிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் ஊற்றி சூப்பராக சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். சாம்பாருக்கும் பொங்கலுக்குமே சூப்பராக இருந்துச்சு. என் மக தான் நான் கிண்டுறேம்மா அப்படின்னு கிண்டுனா. அதனால் அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, சூப்பராக இருந்தது. நாங்கள் எப்போவுமே பொங்கலும் சாம்பார் வச்சோம்னா கண்டிப்பாக கடையில் போய் ஹோட்டலில் போய் வடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது எங்கள் பழக்கம். அதனால் இன்றைக்கி வடையும் ஆளுக்கு 2 வடை இன்றைக்கி வாங்கியாந்தாச்சு. அதுக்காக தேங்காய் சட்னியும் கொடுத்துருந்தாங்க. அதையும் இதில் சேர்த்து தேங்காய் சட்னி, சாம்பார், பொங்கல், வடை காலையில் சூப்பரான சாப்பாடு. இதே மாதிரி யாரெல்லாம் பொங்கலோட வடையும் சேர்ந்து சாப்பிடுவியே, பொங்கலுக்கு சைடிஷ் சாம்பார் வச்சா பிடிக்குமா இல்லை சட்னி தேங்காய் சட்னி பிடிக்குமாங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் காலையில் பொங்கலும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுட்டு காலையில் டிஃபன் வேலையை முடிச்சிருங்க. தேங்க்யூ.